2015ல சங்கமித்ரன் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சு சார். அப்போ நீங்கள் இந்த ஒர்க் பண்ண அந்த பீரியடில் வந்து ஏதாவது மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சா சாருக்கு? விஜய் சார் தான் சம்பவம். அது கரெக்டாக அது டேட்டா என்ன, அது எந்த டைமா என்னன்றது தெரியல. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. அவர் லாஜிக் எப்படி பார்க்குறாருன்னா, நீங்கள் சிரிச்சா லாஜிக் நினைப்பார், அவ்வளோதான். அவர் படத்துக்கு நீங்கள் சிரிக்கிறீங்களா, அதுதான் அவரோட லாஜிக். ஏன்னா அதை எதிர்பார்த்தா வராங்க. அந்த கதை மூலிமா மேக்ஸிமம் எல்லாரும் சிரிக்க வைக்கணும்னு நினைப்பார். சார் எப்பவுமே ஸ்பாட்டில் வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லி தான் சார். சார் எதுவும் வேணும் எது வேணான்றது ரொம்ப தெளிவாக இருப்பார். அது ரொம்ப போட்டு ஆராய்ச்சிலாம் பண்ண மாட்டார். இது எப்படி ஒர்க் பண்ணி பார்க்கலாமா, இது சரியாக இல்லை, இது வேணும்னா வேண்டாம். அண்ட் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு விஷயம் ஒன்று வைரல் ஆச்சு. நீங்கள் பார்த்தேன். என்னோட அசிஸ்டன்ஸ்லாம் வந்து என்கிட்ட கேள்வியே கேட்க மாட்டாங்க. என்கிட்ட கேள்வி கேட்டால் தானே நான் ஏதாவது சொல்ல முடியும். சில பேர் இருக்காங்க, நானே தெரியும் பேரில் சொல்ல முடியாது, அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது சிலர் கேட்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. அதுக்கு போய் அவர் சார் வழுக்க டைமெல்லாம் இழுத்து பிடிச்சி வந்து ஏன் நீ கேட்கலாம் கேட்க மாட்டாரு. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்ப்பாரு. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீ வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஒரு முக்கியமான டாபிக் நம்ம பேசணும். உங்களோட குருநாதர் பார்த்துட்டு என்ன சொன்னார்? இல்லை சார் இன்னும் பார்க்கல. அதுதான் சார் ஆக்சுவலாக வந்து நம்ம தேட்டர் ரிலீஸ் அப்போது அவுட் ஆஃப் கண்ட்ரியில் இருந்தார். இப்போ வந்துட்டார். அந்த மூக்குத்தி அம்மன் 2 ஒரு ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்காரு. நீங்கள் அதில் ஒர்க் பண்ணி? இல்லை நான் எதில் மூக்குத்தி? இல்லை அது ப்ரிப்பரேஷனில் இருக்கார். பட் டீமில் எல்லோரும் பார்த்துட்டாங்க. அவர் இப்போ ஃப்ரீ ஆகிட்டு உடனே பார்க்குறேன்னு இருக்கார், பார்த்துட்டு கூப்பிட்றேன்னு இருக்கார். ஸோ வெயிட்டிங் ஃபார் சூப்பர் சார்ஸ் கால். அண்ட் எப்போ ஜாயின் பண்ணீங்க அவர்கிட்ட? எந்த படம் ஜாயின் பண்ணீங்க? 2015ல சங்கமித்ரன் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்துச்சு சார். அப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்காக தான் ஜாயின் பண்ணது. அதுக்கப்புறம் அது ஹோல்ட் ஆனதுக்கப்புறம் கண்டினியூஸாக கலகலப்பிட்டு வந்தா ராஜா தான் வருவேன், சிம்பு சார்து, அப்புறம் ஆக்ஷன் விஷால் சார்து, அப்புறம் சாரோட ப்ரொடக்ஷன்லேயே 2-3 படம். அப்படியே 2020ல் சார்கிட்ட வந்து ஜஸ்ட் கேம் அவுட், ட்ரை பண்ணலாம் தனியாக அப்படின்னு. 5 to 6 இயர்ஸ் சார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம பார்ப்போம், ஒரு டைரக்டருக்கு வந்து ஏடியாக ஒர்க் பண்ணுறாங்க, அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த பேட்டர்னில் ஃபாலோ பண்ணி பண்ணுற டைரக்டர்ஸை நம்ம பார்த்துருக்கோம். உங்ககிட்ட அப்படி ஒரு படம் எதிர்பார்க்கலாமா? ஒரு டெஃபினட்டாக கம்ப்ளீட் கமர்ஷியல்? டெஃபினட்டாக எனக்குமே ரொம்ப ஆசை. கம்ப்ளீட்டாக கமர்ஷியல் சென்ஸ் வந்து எனக்கு அதுவே பெரிய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. இப்போ 11 தான் எனக்கு கமர்ஷியல். ஃபைன், ஓகே. என்னோட பர்ஸ்பெக்டிவில் 11 தான் என்னோட கமர்ஷியல். ஸோ பட் எனக்கு அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடி படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பியூராக காமெடி, கண்டென்ட் ஓரியன்டாக ஒரு காமெடி பண்ணணும்னு ஐம் ஒர்க்கிங் ஆன் இட். கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அது எதிர்பார்க்கலாம். சுந்தர் சி சார் கூட அவரோட ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம அவர் மேலே ஒரு கிரிட்டிசிசம் இருக்கும், லாஜிக் இருக்காது அப்படின்னு. அண்ட் அதுவுமே அவர் வந்து டினை பண்ணுவார். நான் எப்போ சொன்ன லாஜிக் இருக்குன்னு சொல்லி. நீங்கள் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படிப்பட்ட படம் கிடையாது, நீங்கள் லாஜிக்கலாக பார்க்குற படம்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஏன்னா அவரே ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பார், ஒரு லாஜிக் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தோம், ஒர்க் அவுட்டே ஆகலை, கலகலப்புன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன ஒரு டைலாக்ல முடிச்சிட்டேன், இது சுந்தர் சி படம், லாஜிக்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ அவரோட ஒர்க்கிங் அந்த 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 சென்ஸை பற்றி சொல்லுங்களேன். இல்லை, அவரோட ஒர்க்கிங் இந்த சென்ஸ் அப்படின்னா அங்கே தான் எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கிட்டது, அங்கே தான் பேஸ் பண்ணி எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. சார்ட் என்னென்னா ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், அவர் என்ன எடுக்கிறாரு அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ரெண்டாவது இப்போ டிஸ்கஷன்லாம் சார் கூட உட்காந்து நீங்கள் பேசும்போது சார் எதுவும் வேணும் எது வேணான்றது ரொம்ப தெளிவாக இருப்பார். அது ரொம்ப போட்டு ஆராய்ச்சிலாம் பண்ண மாட்டார். இது எப்படி ஒர்க் பண்ணி பார்க்கலாமா, இது சரியாக இல்லை, இது வேணாண்டா வேண்டாம், அது ஓரம் வச்சுருங்க, அவ்வளோதான், இது வேணும், இதை ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு. ரெண்டாவது லாஜிக் இன் சென்ஸ், அவர் லாஜிக் எப்படி பார்க்குறாருன்னா, நீங்கள் சிரிச்சா லாஜிக் நினைப்பார், அவ்வளோதான். அவர் படத்துக்கு நீங்கள் சிரிக்கிறீங்களா, அதுதான் அவரோட லாஜிக். ஏன்னா அதை எதிர்பார்த்தா வராங்க. ஸோ அவர் வந்து அதில் தான் ரொம்ப கீனாக இருப்பார் சார். ஸோ ஐ வாண்ட் டு என்டர்டெயின் ஆடியன்ஸ் என்டர்டெயின் ஆகிறாங்களா பார்ப்பார். அதுதான் அவரோட கோலாக இருக்கும். பட் அதே சமயம் என்னென்னா, அவர் அந்த ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட மைன்யூட்டாக பார்ப்பார். நான் அதெல்லாம் அவர்கிட்ட நோட் பண்ணியிருக்கேன், இது தப்பாக இருக்குது, கொஞ்சம் இது ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. ஸோ சாருக்கு என்னென்னா அவுட் கதை பண்ணுன்றதை தாண்டி அந்த கதை மூலிமா மேக்ஸிமம் எல்லோரும் சிரிக்க வைக்கணும்னு நினைப்பார். ஓகே, நீங்கள் தேட்டருக்கு உள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 2 hours நல்லா சிரிச்சிட்டு போகணும், அதுதான் அவரோட அல்டிமேட் கோலாக இருக்கும். அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காரு. 3 decades ஆகிடுச்சு, 30 வருஷத்துக்கு மேலே இண்டஸ்ட்ரியில் இருக்கார். டில் கேங்கர் வரைக்கும் சிரிக்க வச்சுட்டு இல்லை சக்ஸஸ், அவ்வளோதான். ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்குது? அவர் எப்படி ஒர்க் பண்ணுவார்? உங்கள் கூடலாம் எப்படி இருப்பார்? சார் எப்பவுமே ஸ்பாட்டில் வந்து ரொம்ப சைலண்ட்டாக தான் இருப்பார். அவர் ரொம்ப தேவைன்னு என்ன தேவையோ அதை கன்சர்ன் கூப்பிட்டு கேட்டுப்பார், அவ்வளோதான். இப்போ இது இப்போ காஸ்டியூம் இஷ்யூனா சம்மந்தப்பட்டாலே அவங்கள்ட்ட கூப்பிட்டு தனியாக பேசிப்பார். அந்த மாதிரி தான் இருப்பார். அவர் ரொம்ப ரேர் சார் கோவப்பட்டு அது மாதிரிலாம் பேசுகிறதெல்லாம். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தப்பு நடந்தால் தான் அது நடக்கும். மற்றபடி செட்டில் அங்கே வேலை நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சார் செட்டில் இருக்கார் அப்படின்னாலே அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பார்த்துட்டே இருப்பாங்க. அன்வான்டாக எதுவுமே நடக்காதுங்க. ஸோ அவங்களோட ஒரு பெரிய மரியாதை. ஃப்ரெண்ட்லியாக இருப்பாரா இல்லை ரொம்ப பயங்கர ஃப்ரெண்ட்லி தான் சார். அதெல்லாம் ஆன் ஸ்பாட்டில் அவர் எப்படி இருக்கணுமோ இருப்பார், ஆஃப் ஸ்பாட்டில் எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பார் அவர், அவ்வளோதான் அது சார்.
அண்ட் உங்களுக்கும் சுந்தரசி சாருக்கும் மறக்க முடியாத அனுபவம் எதுவும் இருக்கா? ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க ஒர்க் பண்ண 6 இயர்ஸுமே எனக்கு ஒரு லைஃப் டைம் மெமரபிள் தாங்க. அது மெமரபிள் தான் அது. ஏன்னா அதுதான் நமக்கு இப்போ இங்கே இருக்கு. நான் இப்போ இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னா அது பேஸ் போட்டு கொடுத்ததே அந்த இடம் தான். எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார் கூட. ஏன்னா நம்ம ஜாயின் பண்ண புதுசுலாம் நம்ம சார்கிட்ட வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி மீட் பண்ணி பேசுகிறது இது பெருசாக இருக்கும். நமக்கு வந்து அது தாண்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 4-5 மாதம் போய் நம்ம ஒர்க்கெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்மளை டேரெக்டாக கூப்பிட்டு பேச ஆரம்பித்து நம்மக்கிட்ட ஒர்க் ஷேர் பண்ணிக்கும்போது நம்மக்கிட்ட ஐடியாஸ் கேட்கும்போது நம்ம சொல்கிற ஐடியாஸ் எடுத்துப்பார். சில சமயம் நம்மக்கிட்ட கேட்பார், இந்த சீன் எப்படி பாருன்னு கேட்பார். அதெல்லாம் வந்து நமக்கு அவர்கிட்ட கொஞ்சம் கூட வந்து ஒர்க் பண்ணும்போது அது இன்னுமே நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்து ஓகே நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. மெமரபிள்னால் எனக்கு அந்த ஆக்ஷன் தான் எனக்கு பெரிய மெமரபிள் அந்த படம் முழுக்க. பிகாஸ் அது கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 100 days ஷூட் பண்ணோம். டர்க்கியில், அசர்பைஜானில், பேங்காக், அப்புறம் ராஜஸ்தான் சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீம் கோல்டில் எக்ஸ்ட்ரீம் ஹாட் இது 2மே ஷூட் பண்ணோம். ஸோ அது வந்து அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் இப்போ நம்மளுக்குனா அப்போ என்ன ஏஜ் இருக்கும், ஆக்ஷன் பண்ணும்போதெல்லாம் மேர்லி 28, 27 அது. நம்மளுக்கே சில குளிர்லாம் வந்து தாங்காது. அவர் வந்து ஸ்ட்ராங்காக கல் மாதிரி நிற்பார். ஸோ அதெல்லாம் என்னென்னா அவர்கிட்ட வந்து ஓகே ஒரு இடத்துக்கு வந்துட்டா அது நம்ம வந்து கரெக்டாக நம்ம தான் அங்கே பாஸ். அப்போ நம்மளோட ரெஃப்ளெக்ஷன் தான் எல்லாருக்கும் நடக்கும். அப்போ நம்ம எப்படி இருக்கோன்றதை பொறுத்து மற்றவங்க எல்லோரும் இருப்பாங்கன்றதுல ரொம்ப க்ளீனாக இருப்பார். ஸோ இப்போ அவரை பார்க்கும்போது தான் எங்களுக்கு ஓகே நம்மளும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்று ஒர்க் பண்ணணுன்றது தோணும். ஸோ அதெல்லாம் அவர்கிட்ட வந்து நம்ம கற்றுக்கிட்டது. ஓகே. அண்ட் நீங்கள் டிஸ்கஷன்னு சொல்லும் போது நாங்கள் நிறைய சஜஸ்ட் பண்ணுவோம், அவர் எடுத்துக்குவார், எங்ககிட்டலாம் கேட்பார் அப்படின்ற மாதிரி சொன்னோம். அண்ட் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு விஷயம் ஒன்று வைரல் ஆச்சு. நீங்கள் பார்த்தேன் பரத்வாஜ் ரங்கன் சார் வந்து கேட்பார், என்னோட அசிஸ்டன்ட்ஸ்லாம் வந்து என்கிட்ட கேள்வியே கேட்க மாட்டாங்க, என்கிட்ட கேள்வி கேட்டால் தானே நான் ஏதாவது சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். ஓகே. ஸோ அவங்ககிட்ட நீங்கள் தான் கரெக்டான ஆளாக இருப்பீங்க அதுக்கு பதில் என்ன? ஏன் இல்லை அது எல்லாருக்குமே அது சில பேர் இருக்காங்க, நானே தெரியும் பேரில் சொல்ல முடியாது, அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அது சிலர் கேட்க மாட்டாங்க, விட்டுருவாங்க. ஸோ அதுக்கு போய் அவர் சார் வழுக்கட்டாயமெல்லாம் இழுத்து பிடிச்சி வந்து ஏன் நீ கேட்கலாம் கேட்க மாட்டார். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்ப்பார். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீ வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம போய் கேட்டால் சொல்லுவார். நீங்கள் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவார். அவர் ஒரு ஷார்ட் எடுக்கிறாரு, அது உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அந்த ஷார்ட்லன்னா போய் கேட்டால் சொல்லுவார். நீங்கள் கேட்கலன்னா அது அவரோட அது கன்சர்ன் இல்லை அது. ஸோ நாங்களாம் இப்போ நானே இப்போ இன்னொருத்தர் இருக்காருங்க சார், என்னோட கொலிக் பாரதின்னு இருக்கார், அவர்லாம் போய் சொல்லிவிடுவார். நாங்களாம் சொல்லிவிடுவோம் சார்கிட்ட, சார் இது என்ன சார், என்ன பண்ணணும் சார், இது எப்படி பண்ணணும், இல்லை இது எதுக்கு சார் பண்ணுறோம் எல்லாம் கேட்டுருவோம். நம்ம டிஸ்கஷன்லேயே கூட நாங்கள் இந்த சீன்ஸில் வந்து சார் இது இப்படி இருந்தால் ஒர்க் ஆகுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்போம். நீங்கள் எப்படி உங்களை கொண்டு போய் அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறீங்கிறது தான். இப்போ இன்கேஸ் அவர் வந்து ஒரு சீன் சொல்லி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒர்க்கே ஆகலை சார், இது ஒர்க்கே ஆகலை அப்படின்னு சொன்னால் அவர் அது எப்படி பார்ப்பார்? இல்லை அதை தான் சொல்கிறேன். அது இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி சார் இது ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லியிருக்கோம். அது வந்து அவரோட சாய்ஸ் தான். அது வந்து நம்ம சொல்கிறது அவருக்கு வந்து கன்வின்சிங்காக இருந்ததுன்னா அது வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைப்பார். இல்லை அவர் அந்த சீனில் அவருக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும் இல்லையா. இப்போ எல்லா சீனும் எல்லாருக்கும் ஒர்க் ஆகணுன்றது கட்டாயம் இல்லை. இப்போ எனக்கு ஒரு சீன் நான் எழுதுறேன் அப்படின்னா அது எல்லாருக்கும் பிடிச்சிடணுன்றது கட்டாயம் இல்லை. ஒருத்தர் என்கிட்ட அது நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, அதுக்கான காரணம் அவங்க என்கிட்ட சொல்லும்போது அந்த காரணம் எனக்கு கன்வின்ஸ் பண்ணிச்சுன்னா நான் ஓகே இது ஏதோ ஒர்க் பண்ணணும்னு நினைப்பேன். இப்போ அதை எனக்கு கன்வின்ஸ் பண்ணலன்னா நான் திரும்ப என்னோட டிசிஷனில் ஸ்டடியாக இருப்பேன் இல்லையா. அது மாதிரி தான் சேரும். அது கன்வின்ஸ் ஆகிடுச்சுன்னா அப்போ ஓகே இப்போ வேறு என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு கேட்பார். இல்லை நீங்கள் கொஞ்சம் மாற்றி கொண்டு வாங்க இந்த சீன், அப்போ நீங்கள் எப்படி அரைவ் பண்ணுவீங்க அதை கொண்டு வாங்கன்னு. இல்லைப்பா இது கரெக்டாக இருக்குன்னா கரெக்டாக சொல்லிட்டு போயிடுவார். அவ்வளோதான் அது சிம்பிள். நீங்கள் இந்த ஒர்க் பண்ண அந்த பீரியடில் வந்து ஏதாவது மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சா சாருக்கு? ஏன்னா நான் இவங்களோட ஒர்க் பண்ணுறாங்க, அவரோட விஜய் சார் கூட ஒர்க் பண்ண போகிற அந்த மாதிரி நிறைய வந்துச்சு. இல்லை மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்ல முடியாது. அது சம்மோ அது கனெக்ட் ஆகலை எக்ஸாக்டாக, அது பிளேஸில் உட்காரலன்னு தான் சொல்லணும். அது மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டின்ற அந்த சென்ஸ்குள்ளே வராது. விஜய் சார் தான். ஓகே. ஆமாம் சம்பவம் அது கரெக்டாக, அது டேட்டா என்ன, அது எந்த டைமா என்னன்றது தெரியல. அது கரெக்டாக அது அந்த பிளேஸில் கரெக்டாக அது. ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, விஜய் சார் படமும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி போச்சு. விஜய் படம் ஸ்டார்ட் பண்ணல, அவருக்கு பிச் டிஸ்கஷன் மாதிரி டிஸ்கஷன் இருந்துச்சு, இனிஷியல் ஸ்டேஜில் இருந்துச்சு. அதான் மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் நினச்சதே கிடையாது எதுவுமே. நீங்கள் அந்த நான் அவங்க சொல்லும் போது உங்களுக்கு தெரியாது எப்படி எடுத்துக்கணும்னு. பட் நீங்கள் அந்த எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருந்தது புரிஞ்சிடும். நெவர் தாட் மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் நினைக்கவே மாட்டோம். ஓகே. இப்போ அது நடக்கலை அப்படிங்கிறது அதெல்லாம் எங்களுக்கு ஒரு இதுவாக இருக்காது. ஏன்னா அங்கே வேறு மாதிரி வைப்பில் இருக்கும் அது ஆஃபீஸு. ஓகே. ஸோ அடுத்து ப்ராஜெக்ட்ஸ் எப்போ எதிர்பார்க்கலாம்? அடுத்த கட்டம் என்ன? எழுத ஆரம்பிச்சாச்சு, எழுதிட்டுருக்கேன். எனக்கு எப்போது கன்வின்ஸ்டாக முடியுதோ. அகைன் ஒரு அவுட் அண்ட் அவுட் த்ரில்லரா இல்லை வேறு ஒரு கம்ப்ளீட் ஷிஃப்ட் இருக்குமா? ஷிஃப்ட் பண்ணணும்னு தான் என்னோட பேசிக் ஐடியா. ஷிஃப்ட் பண்ணி வேறு இடத்துக்கு போகணும், வேறு ஜானர் போகணுன்றது தான். பட் தெரியல எப்படி வந்து அடுத்து அமையும் அப்படின்றது. எனிவே ரைட்டிங் வந்து 2-3 கண்டென்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு த்ரில்லருமே இருக்குது. பட் அதை தாண்டி நான் சொன்னேன் காமெடி பண்ணணும்னு ஆசை, ஃபுல்லேருந்து காமெடி பண்ணணும். ஸோ அது மாதிரி 2-3 ஜானர் எழுதிட்டுருக்கேன். பார்ப்போம் எது அமைது, நம்ம கையில் இல்லை, எல்லாம் அதுவாக போய் ஒரு இடத்துல நிற்கும். ரொம்ப அழகாக வந்து எல்லாத்துக்குமே வந்து பதில் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.